விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கூட்டேரிப்பட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென வலதுபுறமாக சென்றதால் அதன் பின்னால் வந்த இனோவா கார் அதன் மீது மோதாமல் இருக்க சடன் பிரேக் போட்டதாக கூறப்படுகிறது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்தும் சடன் பிரேக் அடித்தும் பலன் இல்லாததால் இனோவா காரின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அரசு பேருந்தின் முன்புறம் லேசாக சேதமடைந்த நிலையில் இனோவா காரின் பின்புற கண்ணாடி நொறுங்கி தூள் தூளானது. உடனே காரில் இருந்து இறங்கிய தம்பதி அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் பேருந்தின் கண்ணாடியை உடைக்க முயன்றதாகவும் கூறப்படும் நிலையில் உடனே பேருந்தில் இருந்த சக பயணிகள் கீழே இறங்கி சென்று நீங்கள் தான் காரை ஓட்டத் தெரியாமல் ஓட்டி சென்றீர்கள் என தம்பதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே காரை ஓட்டி வந்த நபர் விபத்து நடந்த இடத்தில் இருந்து காரை அப்புறப்படுத்தி சாலையோரம் நிறுத்திவிட்டு தனது காரின் வெள்ளை நிற பதிவு எண் போர்டை கலற்றி மஞ்சள் நிறத்தில் மாற்றிவிட்டு தமது குடும்பத்தாரோடு இணைந்து மீண்டும் பேருந்து பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது காரின் உரிமையாளர் தான் இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜின் கார் ஓட்டுநர் என்றும் அவரது பாக்யா வார இதழில் ரிப்போர்ட்டராக பணியாற்றுவதாகவும் கூறி போலீசாரிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டதால் போலீசார் வேறு எதையும் அவரிடம் கேட்கவில்லை என பேருந்து பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் விபத்துக்கு பிறகு நம்பர் பிளேட் நிறத்தை ஏன் மாற்றினீர்கள் என கேட்டு கார் உரிமையாளரிடம் பேருந்து பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட அதற்கு அவரோ இன்சூரன்ஸ் கிளைம் செய்வதற்காக நம்பர் பிளேட்டின் நிறத்தை மாற்றியதாக ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து காரின் உரிமையாளர் மற்றும் பேருந்து ஓட்டுநரை சமாதானம் செய்த போலீசார் இருவரிடமும் எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் அங்கு கூடியிருந்த பேருந்து பயணிகள் காரின் நம்பர் பிளேட்டை மாற்றியது குறித்து புகைப்பட ஆதாரத்துடன் புகார் அளித்தும் கார் உரிமையாளர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் போலீசார் அவரை அனுப்பி வைத்ததாக தங்களது ஆதங்கத்தை கொட்டி சென்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.